Hey guys, வணக்கம் and welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாவும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா நம்மளோட ரெசிபிஸ் ரச சாதம் இல்ல தயிர் சாதம், சாம்பார் ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்க சைட் டிஷ்ஷாவும் இதை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு கருவேப்பிலை இலைகள் நான் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃபிளேக்ஸ் வந்து நான் சேர்க்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் நான் சேர்த்திருக்கேன். நான் வந்து மொத்தமா 3 முட்டைகள் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். சில்லி ஃபிளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் கூட 1.5 டீஸ்பூன் அளவு இது கூட நீங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தேங்காயா துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க முட்டையை இன்னும் பொடி பொடியா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட எக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒருவேளை உணவா காலையில இல்லாட்டி இரவு நீங்க எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி முட்டையை எப்பவுமே வேக வச்சோ இல்ல வறுத்தோ சாப்பிடாம ஆம்லெட் போட்டோ சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாவும் நீங்க சாப்பிடும்போது வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியாவே இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வெயிட் லாஸ்ல இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரச சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் ஷைடிஷா நீங்க இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் ரெசிபிஸ் மட்டும்தான் வரும். பாய்.